இந்த வீடியோ வந்து நமக்கு ஸ்பான்சர் பண்ணுறது ஜென்ரிவ்யூ ஆன்லைன் போர்ட்டல். ஜென்ரிவ்யூ ஆன்லைன் போர்ட்டல் வந்து ஒன் ஆஃப் த ஆன்லைன் ரிவ்யூ போர்ட்டல். இந்த போர்ட்டலில் உங்களுக்கு தேவையான ரிவ்யூஸை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஹால், இன்னைக்கு நம்ம டிஃப்ரெண்ட்டான ஒரு கண்டென்ட்டை பற்றி கற்றுக்க போகிறோம். என்ன அப்படின்னா ஃபுட் நோட் அண்ட் எண்ட் நோட். ஃபுட் நோட் அண்ட் எண்ட் நோட் ரெண்டுமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இது. ஏன்னா இப்போ நம்ம ப்ராஜெக்டோ இல்லை அசைன்மெண்ட்டோ பண்ணுறோம் அப்படின்னா இந்த விஷயம் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ பண்ணுறோம் அப்படின்னா இது நம்ம பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு இதோட யூசேஜ் பற்றி தெரிஞ்சிடணும். அப்பதான் நம்மளால கற்றுக்க முடியும், இல்லைன்னா நம்மளால கற்றுக்க முடியாது. எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்மளோட சோர்சஸை வந்து இதுல இருந்து தான் எடுத்திருக்கேன், இந்த டாக்குமெண்ட்ஸை வந்து இந்த டீட்டெயில்ஸ் வந்து இதுல இருந்து எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சைட் பண்றதுக்கு இந்த ரெண்டுமே யூஸ் ஆகுது. இது என்ன பார்த்தீங்கன்னா அப்படின்னா, ஒரு ஃபுட் நோட்டுங்கிறது வந்து ஒரு பேஜோட எண்டில் வந்து இன்சர்ட் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எண்ட் நோட் அப்படின்னா ஒரு கண்டென்ட்டோட எண்டில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். இதுதான் இதுக்குள்ள டிஃப்ரெண்ட். இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா சோர்சஸ் வந்து காட்டுறதுக்கு தான் யூஸ் ஆகுதே தவிர மற்ற எதுக்கும் யூஸ் ஆகல. மற்ற எல்லாத்தையும் மாதிரி இதுலயும் ஸ்டைல்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது லெட்டரோட சைஸும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், அந்த லைன் ஸ்பேசிங்கும் விட்டுக்கலாம், போல்டு வச்சுக்கலாம். இது வந்து தனியாவே செப்பரேட்டா பண்ணிக்கலாம். இது எப்படின்னா, இப்போ உங்களுக்கு என்ன புரியணும் அப்படின்னா நான் உங்களுக்கு பண்ணி காமிச்சாதான் அதை பத்தி டீட்டெயிலா தெரியும். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபுட் நோட்டை பத்தி பார்க்கலாம். இப்ப நான் என்ன செய்யறேன் அப்படின்னா, சும்மா ஏதோ ஒண்ணு டைப் பண்றேன். டைப் பண்ணிட்டு அந்த டீட்டெயில் வந்து நான் எங்கேயோ இருந்து எடுத்திருக்கதா நான் வந்து பிலீவ் பண்றேன். ஓகேயா? This is line theme space space EURU space FROM space MADURAI dot space ALL space DAE space BEST space. This is Yuri from Madurai. All the best. Line theme space space DO space LL. So இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நான் வேற எங்கேயோ வந்து எடுத்து படிச்சிருக்கேன். ஸோ நான் இது என்ன செய்யணும் அப்படின்னா, கேட்குறாங்க அப்படின்னா இதை நீ எங்க இருந்து படிச்சீங்க, எங்க இருந்து எடுத்திருக்கீங்க. இது ஒரு சப்போஸ் புள்ளி விவரமா இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அதை கொடுத்தே ஆகணும். ஸோ அந்த சமயத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபுட் நோட்டை ஆட் பண்ணணும். ஃபுட் நோட்டை ஆட் பண்றதுக்கு என்ன கீ அப்படி பார்த்தீங்கன்னா ஆல்ட் கண்ட்ரோல் எஃப். ஆல்ட் கண்ட்ரோல் எஃப் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஃபுட் நோட் ஆட் ஆயிரும். நான் கொடுத்துட்டேன். இதை எங்க ஆட் ஆகும் அப்படி பாத்தீங்கன்னா, ஒரு பேராகிராஃபோட எண்ட்ல கர்சரை வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஃபுட் நோட்டை ஆட் பண்ணி பார்க்கணும். அந்த கீ கொடுத்தீங்கன்னா எங்க போய் டைரக்டா கர்சர் நிற்கும்னா நம்ம டைப் பண்ண வேண்டிய இடத்துக்கு போய் நிற்கும். என்ன டைப் பண்ணணும் அப்படி கேட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன எங்க இருந்து அந்த சோர்ஸ் எடுத்தோம் அப்படின்றது டைப் பண்ணணும். தட் மீன்ஸ் எப்படின்னா அந்த பப்ளிகேஷனோட நேமு, ஆத்தர் நேமு, புக்கோட டீட்டெயிலு, சாப்டர் நேமு, பேஜ் நம்பரு, எந்த பேஜ்ல இருந்து எந்த பேஜ் வரையும், பேராகிராஃபா இருந்தா பேராகிராஃப் டீட்டெயில்ஸு, லாஸ்ட் அக்சஸ் நம்ம எப்ப அக்சஸ் பண்ணோம், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் நம்ம கொடுக்குறப்ப அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க இந்த ஜேர்னல்ல இருந்து எடுத்திருக்காங்களா. ஸோ பண்ணிட்டு இந்த டீட்டெயில்லாம் உண்மையான்றதை செக் பண்ணுவாங்க. செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து நம்மளோடத பப்ளிஷ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இதுதான் மேட்டர். இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு அதை பத்தி காட்டுறேன். நான் என்ன செஞ்சேன், கடைசியில கர்சரை வச்சுட்டு நான் வந்து ஆல்ட் கண்ட்ரோல் எஃப் கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கு அப்புறம் நான் டைப் பண்ற இடத்துல போயிடுச்சு டைப் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இப்ப என்ன செய்யறேன்னா ஆத்தர் நேம் குருன்னு வச்சுப்போம், ஸ்லாஷ் போட்டுக்கணும். இந்த அதுக்கு அடுத்து வந்து டேட் ஆஃப் பப்ளிகேஷன், டேட் ஆஃப் இயர் இந்த மாதிரி மென்ஷன் பண்ணணும். ஸோ நம்ம ஆத்தர் நேம் மட்டும் சும்மா நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன், ஏன்னா ரெஃபரன்ஸ்க்காக தான் உங்களுக்கு சொல்லணுன்றக்காண்டி. ஸோ டைம் வந்து ரொம்ப டிலே ஆகுன்றதுனால நான் சிம்பிளா உங்களுக்கு விரும்புறேன்.
இப்ப நான் அப்பயே நான் கொடுத்துறேன். footnote 1 சொல்லுது. இங்க என்ன சொல்லுது? டீடைலோட சொல்லுது. நான் டவுன் ஏரோ கொடுத்தேன். இப்ப நான் உங்களுக்கு அப் ஏரோ கொடுத்துட்டு அந்த கர்சரோட எண்ட்ல வச்சுட்டு டவுன் எண்ட் நிறைய டைம் கொடுப்பேன். பிளாங்கா லைன் கிரியேட் பண்றேன். எண்ட் கொடுத்துட்டு நிறைய லைன் கிரியேட் பண்ணிட்டேன். இப்ப நான் அப் ஏரோ பண்றேன். அப் ஏரோ 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 அப் ஏரோ. பாத்தீங்களா? அந்த டீடைல் மட்டும் எண்ட்ல வந்து ஃபுட்நோட் 1ன்னு வருது. மத்த எல்லாமே பிளாங்க் வருது. அப்ப நான் என்ன செஞ்சிருக்கேன்னா கர்சரோட எண்ட்ல கர்சரை போய் எண்ட்ல வச்சுட்டேன். அதனால கொடுத்தேன், வந்துருச்சு. அந்த டீடைல் இதோட என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த டீடைல் வந்து இந்த ஃபுட்நோட்டுன்னு எங்க கொடுத்துருக்கோமோ அங்க வந்து இது ஆட் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்ப இது நீங்க கரெக்டா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா கண்ட்ரோல் எண்டு கொடுத்து நம்ம கீழே போய்க்கலாம். இல்ல டவுனர் கொடுத்து நான் வெயிட் பண்ணலாம். நான் டவுனர் கொடுத்து நான் வெயிட் பண்ணி வரேன். வந்துருச்சு. இப்ப அது ஃபர்ஸ்ட்ல மட்டும் எண்ட்ல மட்டும் தான் கொடுக்கணுமான்னு கேட்டா இல்ல, இடையில கூட கொடுக்கலாம். எங்க கர்சரை வச்சுக்கிட்டு நீங்க அந்த மாதிரி ப்ரெஸ் பண்றீங்களோ அந்த மாதிரி கரெக்டா வந்துரும். இதுக்கு வந்து நம்ம என்ன கொடுத்தோம் அப்படின்னா ஆல்ட் கண்ட்ரோல் எஃப் இதுதான் நம்ம ப்ரெஸ் பண்ணோம். இப்ப இதுக்கப்புறம் எங்க வந்து ஆட் பண்ணணும் அப்படி பாத்தீங்கன்னா வேற வந்து ஒரு லாஸ்ட்ல ஆட் பண்ணிக்கலாம், இல்ல மிடில் ஆட் பண்ணிக்கலாம், இல்ல ஃபர்ஸ்ட்ல ஆட் பண்ணலாம். மேக்சிமம் அதிகபட்சமா எல்லாருமே வந்து லாஸ்ட்ல தான் ஆட் பண்ணுவாங்க. ஆட் பண்ணா நமக்கு பெஸ்டா இருக்கும். நம்ம ரிசர்ச்சரா இருந்தோம்னா பெஸ்ட். நீங்க யூஜியோ பிஜியோ ஏதோ ஒன்று படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அசைன்மெண்ட்டோ இல்லை ப்ராஜெக்டோ கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா டாக்குமெண்ட்ல இந்த மெத்தட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என் நோட்ஸ். என் நோட்ஸ்னா இதே மாதிரி தான், என்னன்னா சிம்பிளா இருக்கும். அது வந்து இந்த பேஜோட கண்டென்ட் லாஸ்ட் கண்டென்ட் எங்க இருக்கோ அங்க போய் ஆட் ஆயிரும். லாஸ்ட் பேஜ் இப்ப 15 பேஜ் டைப் பண்றீங்கன்னா ஒவ்வொரு பேஜ்லயும் கடைசியில வந்து ஃபுட் நோட் ஆட் ஆகும். அந்த ரெஃபரன்ஸோட லிங்கை வந்து இல்லையோ வெப்சைட் நேமையோ நீங்க ஆட் பண்ண விரும்புறீங்க அப்படின்னா என்னென்ன இது ஷார்ட்டா நீங்க ஆட் பண்ணுவீங்க. லாஸ்ட் விசிட்டட் எதுவுமே இல்லாம சும்மா வெப்சைட் நேம் மட்டும் மென்ஷன் பண்ணுவீங்க. அந்த மாதிரி ஒரு சமயத்துக்கு தான் இந்த இது யூஸ் ஆகும். இது எப்படி ஆட் பண்றது அப்படி பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொருவோட பேஜ்லயோ எண்ட்லயோ இல்ல ஒரு பேராகிராஃபோட எண்ட்லயோ ஏதோ ஒரு இடத்துல வச்சுட்டு நீங்க தேவையான இடத்துல நீங்க ஆல்ட் கண்ட்ரோல் டே கொடுத்தீங்க அப்படின்னா என் நோட்டு வந்துடும். இப்போ நான் உங்களுக்கு சிம்பிள் செஞ்சுதான் ஆல்ட் கண்ட்ரோல் டே இப்ப வந்துடும். இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா டைப் பண்றதுதான் வேலை. என் நோட்டு டைப் பண்ற இடத்துல போயிடும். இப்ப நம்ம டைப் பண்ற இடத்துக்கு போயிடுச்சுன்னா நம்ம டைப் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஸோ டைப் பண்ணிட்டு இதுக்கும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸ்டைல் எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். என்ன ப்ரிஸ்கிரைப் பண்றாங்களோ அந்த இதை நம்ம இந்த ஃபுட் நோட்டு என் நோட்டு ரெண்டுலையுமே கொடுத்தோம் அப்படின்னா பெஸ்ட் நமக்கு தான். நம்ம தான் பெஸ்ட் ரிசர்ச்சரா பேப்பர் அவார்ட்ஸ் நிறைய அப்கமிங் டேஸ்ல வந்து நம்மளால கெயின் பண்ண முடியும். ஸோ இதுதான் மெத்தடு. இப்போ நம்ம என் நோட்டு ஒன்று இப்போ சப்போஸ் இதை அழிக்கணுமான்னு கேட்டீங்கன்னா அதுல வச்சு நீங்க பேக் ஸ்பேஸ் கொடுத்தீங்கனாலும் அழியும். அதை வந்து அழிக்கலாம். இப்போ ஒவ்வொரு இது நம்ம நம்பர் நம்ம தான் போடணுமா, ஃபுட் நோட்டு என் நோட்டுக்கும் நம்ம தான் நம்பர் போடணுமான்னு கேட்டா கிடையாது. ஒரு டைம் ஃபுட் நோட்டு நீங்க போட்டீங்க அப்படின்னா அடுத்த டைம் அதுவே வந்துடும். சப்போஸ் இப்போ 5 ஃபுட் நோட் ஆட் பண்ணிட்டீங்க, 1 2 3 4 5 அன்னு ஆட் பண்ணிட்டீங்க. இப்போ 4க்கு அப்புறம் இல்லை ஒரு 3க்கு அப்புறம் 4க்கு நடுவில் ஃபுட் நோட்டு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க ஒரு கன்ஃபியூஷனுக்கு வரலாம். என்னடா அது நம்ம இடையில ஆட் பண்றோம்னா நம்ம நம்பர் கொடுக்கணுமானா சிஸ்டமே கொடுத்துரும். அது தேவையே இல்லை, சிஸ்டமே கொடுத்துரும். கீழே இருக்கிறத ரீஅரேஞ்ச் பண்ணி மாற்றி கொடுத்துரும். இதே மாதிரி தான் ஃபுட் நோட்டுக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம நல்லா கற்றுருப்போம் ஃபுட் நோட்டு அண்ட் என் நோட்டு என்ன அப்படின்றத. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் நல்லா நிறைய விஷயங்கள் கற்றுப்போம். அது வரைக்கும் இந்த வீடியோ நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க, நிறைய கற்றுக்குங்க, நிறைய தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, நாங்கள் வருவோம். தேங்க்யூ ஆல்.